அடிக்கடி கும்பம் தெரியுது. மாவிளையோட கும்பம் வந்து அடிக்கடி கண்ல தெரிஞ்சா, அது நல்லதா? அது எதனால அப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நிறை. நிறை ஆமா. நி கும்பம் அத நூல்லாம் சுற்றி கூட மேல வந்து மாவிளை வச்சு அடிக்கடி தியானம் பண்ணும்போதெல்லாம் அந்த கும்பம் அடிக்கடி கண்ல காணும். தியான நிலையில் அடிநாத நிலைகளிலிருந்து எழுகின்ற அத்தகைய தவ கும்பநிலை என்பது தன் அடிநாத நிலையிலிருந்து மூலாதார நிலையிலிருந்து எழுகின்ற ஓர் ஜீவ ஆற்றல் அது அனைத்து ஜீவனுக்குள்ளும் இருந்து எழுகின்ற ஜீவ ஆற்றல். அத்தகைய ஜீவ ஆற்றலை சரிவர கையாண்டு அது சிவ ஆற்றலாக மாற்றக்கூடிய அத்தகைய ஆற்றலை சிவ ஆற்றலாக மாற்றக்கூடிய ஆதி வல்லமையை தனக்குள் இருந்து ஒருவன் உணர்கின்ற பொழுது சிரசின் மேல் நிலையிலிருந்து எழுகின்ற பேராற்றலோடு அது ஒன்றாக கலந்து தன் நெற்றி சுழுமுனையில் வந்து அமர்கின்ற பொழுது அவனுக்கு தெரிகின்ற காட்சிகளில் ஓர் உன்னத காட்சியே கும்பம் மாவிலை வைத்தாற்போல் தெரிகின்ற காட்சி. அது நிதர்சன நிஜநிலையான இறை காட்சியே என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அது ஒவ்வொருவருடைய ஆதி அடிநாத நிலையிலிருந்து எழுகின்ற அத்தகைய ஜீவ காற்று நிலை தகுதிக்குரிய காட்சிகளை உணர்த்தும். அவ்வாறு உணர்த்தப்படும் உணர்த்துதலே அந்நிலை என்றும் அது ஒவ்வொருவருக்கும் மாறுபட்ட வேறுபட்ட நிலைகளாக உணர முடியும். ஒருவன் வேலினை காணலாம், ஒருவன் கும்பத்தினை காணலாம், ஒருவன் நல் வேப்ப மரத்தினை காணலாம், ஒருவன் அற்புதமான தீப சுடரினை காணலாம், ஒருவனுக்கு வெண்மை நிறத்தில் உடையணிந்த தேவதைகளை காணலாம் என்று அகத்தியன் உரைத்து, இது அனைத்தும் பிரபஞ்ச ஆற்றலில் இருந்து பகிரப்படும் காட்சிகள். இக்காட்சிகள் என்பது ஆதி கைலாய இறை நூலுக்குள் இருந்து வரும் கசிவு நிலைகளே என்றும் அகத்தியன் யாம் உரைத்து, படிப்படியாக இச்சபையிலே தொடர்ச்சியாக வந்து அமர்கின்ற ஒரு சீடனுக்கு, ஓர் சபை தொடர்பாளனுக்கு, சேவகனுக்கு, தொண்டனுக்கு காட்டப்படுகின்ற முதல் அடிநிலை என்று அகத்தியன் உரைத்து, அடிநிலையை அவன் சரிவர பிடித்து இவன் அடி பிறளாது, சிவசபை ஆசான் அடி பிறளாது நடைபோடுகின்றவனுக்கு அடிகாட்டி முடிகாட்டும் அற்புதமான நிலை கொடுக்கும் சபை என்று இச்சபையினை உணர்த்தி, அது இறை காட்சியே என்று அகத்தியன் யாம் நல் நிலை கொண்ட விடை பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம். நன்றி ஐயா.